ஒவ்வொரு வருஷம் மழை வரும்போது நம்ம காட்டில் எப்படியும் ஏதாவது ஒரு மரம் சாஞ்சு கிடக்கும், எங்கேயாவது விழுந்து கிடக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று முறிஞ்சு கிடக்கும். சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா வாழைத்தோப்பில் ஒரு மரம் வந்துட்டு தார் போட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்தா பன்னியோட கால் தாராச்சு. என்னடா இந்த பக்கம் விசிறடிச்சிட்டு போயிருக்கேன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த பக்கம் ஒரு மரத்தையே செதைச்சு வச்சிருந்துச்சு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஒரே ஒரு மரத்தை மட்டும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து கிழிச்சு வச்சிருந்துச்சு. நல்லா வளர்ந்துருந்த செவ்வாழை கண்ணை நார் கிழிச்சு நடுவில் இருந்த தண்டை மட்டும் சாப்பிட்டு போட்டு போயிருச்சு. எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு தெரியல. நாங்கள் போய் பார்க்கும்போது புதுசாக குருத்தே வர ஆரம்பிச்சிருந்துச்சு. சுற்றி கிழிச்சு கிடக்கிறத மட்டும் அறுத்து விட்டு போயிட்டோம்னா அந்த குருத்து நல்லா வளர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அறுத்து விட்டுட்டு பக்கத்தில் அடுத்தடுத்து இருக்க கண்ணுகளில் வந்துட்டு பக்க கண்ணுங்க நிறைய முளைச்சிருந்துச்சு. அதையெல்லாம் அறுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை அறுத்துட்டு இருந்தோம். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு இடையூறு அதில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன வெள்ளாமல் வச்சாலும் அதுக்குன்னு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. விவசாயம் மட்டும் இல்லை, எந்த தொழில் செஞ்சாலும் ஏதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு இடையூறையும் நம்ம ஃபேஸ் பண்ண தான் படிக்கல்லாட்ட அடுத்த முன்னேற்றத்துக்கு நமக்கு அது உதவியாக இருக்கும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம்னா கஷ்டம் கூட இஷ்டமானதாக மாறிடும். என்ன நம்மகிட்ட இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக இருக்க கற்றுக்குவோம்.